தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும் நடவடிக்கைகளை தாவேகா தீவிரப்படுத்தி உள்ளது. அடுத்தடுத்து என்னென்ன நிகழ்வுகள் நடைபெறும் என்பது குறித்து விளக்க செய்தியாளர் ராஜகுமரன் இணைப்பில் இருக்கிறார். ராஜகுமரன், வணக்கம். தமிழகத்தில் ஆட்சி அமைக்க 118 இடங்கள் பெரும்பான்மை என்று இருக்கக்கூடிய சூழ்நிலையில் விஜய் வசம் 108 இடங்கள் இருக்கிறது. அடுத்தடுத்து என்னென்ன நிகழ இருக்கிறது, விளக்கலாம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் தனிப்பெரும் கட்சியினுடைய தலைவராக உருவெடுத்திருக்கின்றார். 108 இடங்களில் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்றிருக்கின்றது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை மொத்தமாக 234 சட்டப்பேரவை தொகுதிகள் இருக்கின்றன. அதில் 50 விழுக்காடு தொகுதிகளில் எந்த கட்சி அல்லது எந்த கூட்டணி முன்னிலை பெறுகின்றதோ அவர்கள் ஆட்சி அமைக்க முடியும். அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டிலே ஒரு 118 இடங்களில் வெற்றி பெற்றால் ஆட்சி அமைக்க முடியும் என்ற சூழ்நிலை இருப்பதன் காரணமாக தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைப்பதிலே கிட்டத்தட்ட ஒரு 10 உறுப்பினர்கள் குறைவாக இருக்கின்றார்கள். அந்த 10 உறுப்பினர்களை எந்த கட்சியில் இருந்து ஆதரிக்கப் போகின்றார்கள் என்ற ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ஒரு பக்கம் இடதுசாரிகளோடு விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளும் சேர்ந்து, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இடதுசாரிகள் 2 தரப்பினரும் எங்களுடைய முடிவு தொடர்பாக நாங்கள் விரைவில் அறிவிப்போம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். இணைந்து எங்களுடைய முடிவை நாங்கள் சொல்லுவோம் என்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்கின்றார்கள். இது மட்டுமல்லாமல் திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய காங்கிரஸ் 5 உறுப்பினர்களை வைத்திருக்கின்றது. காங்கிரஸ் கட்சியும் கூட தீவிரமான ஆலோசனையை மேற்கொண்டிருக்கின்றது. குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்த திமுக தலைவர் ஸ்டாலின் தோல்வியை தழுவிய பிறகு நேற்று இரவு முதல் கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் அண்ணா அறிவாலயத்தில் சந்தித்து ஸ்டாலினுக்கு தங்களுடைய ஆறுதலை தெரிவித்து வருகின்றார்கள். ஆனாலும் திமுக கூட்டணியிலே அதிகப்படியான இடங்களில் போட்டியிட்ட கூட்டணி கட்சியான காங்கிரஸ் தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வமாக ஸ்டாலினை சந்தித்து அவருக்கு ஆறுதல் தெரிவிக்கவோ அல்லது அவர் என்ன முடிவெடுத்திருக்கின்றார், அடுத்த கட்டமாக இந்த கூட்டணியினுடைய நடவடிக்கைகள் எவ்வாறு இருக்க வேண்டும் சட்டப்பேரவையிலே மக்கள் மன்றத்திலே என்பது தொடர்பாக ஆலோசிக்கவோ இல்லை. எனவே திமுகவிற்கும் காங்கிரசுக்கும் இடையே கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்குவதற்கு முன்பாகவே ஒரு மோதல் போக்கு இருப்பதாக பொதுவெளியில் பார்வை முன்வைக்கப்பட்டது. காங்கிரஸ் கட்சியினுடைய பல நிர்வாகிகளும் அதை உறுதிப்படுத்தக்கூடிய விதமான கருத்துக்களை சொல்லி வந்தார்கள். தேர்தல் முடிவுற்ற பிறகும் கூட காங்கிரசினுடைய தலைமைக்கும் திமுகவினுடைய தலைமைக்கும் இடையே ஒரு இணக்கமான போக்கு இல்லை என்பதை போன்ற ஒரு தோற்றம் இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் ஸ்டாலினை சந்திப்பதை காங்கிரஸ் தொடர்ந்து தவிர்த்து வருகின்றது. இந்த சூழ்நிலையிலே காங்கிரஸ் தன் வசம் இருக்கக்கூடிய 5 உறுப்பினர்களை தாவேகாவிற்கு வழங்குவதற்கு தயாராக இருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. எனவேதான் கட்சியினுடைய தேசிய தலைமை அது தொடர்பாக முடிவெடுக்கும் என்ற ஒரு கருத்தை தொடர்ச்சியாக அழுத்த நிறுத்தமாக காங்கிரசினுடைய மாநில தலைமையில் இருக்கக்கூடியவர்கள் சொல்லி வருகின்றார்கள். எனவே விஜய்க்கு இப்பொழுது இருக்கக்கூடிய வாய்ப்பு என்னவென்றால், சட்டப்பேரவையிலே உடனடியாக தங்களுடைய பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்ற அவசியம் ஒரு கட்சிக்கு கிடையாது. தனிப்பெரும்பான்மையோடு வரக்கூடிய கட்சியை ஆட்சி அமைக்க அழைப்பு விடுத்து அவர்களுக்கு ஆட்சியை அமைக்கக்கூடிய உரிமையை வழங்குவது ஆளுநருடைய பொறுப்பு. அந்த அடிப்படையில் தான் 108 இடங்களில் பெரும்பான்மை பெற்று முன்னிலை பெற்றிருக்கக்கூடிய தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு அழைப்பு விடுக்கப்பட்டு ஆளுநர் மாளிகையிலிருந்து விஜய் முதலமைச்சராகவும் அவரோடு ஒரு சில முக்கிய துறைகளுக்கு மட்டுமேனும் அமைச்சர்கள் உடனடியாகவும் பொறுப்பேற்றுக் கொள்வார்கள். அதன் பிறகு கூடுதல் அமைச்சர்களை இடம்பெற செய்ய முடியும். எனவே தாவேகா தலைவர் விஜய் இப்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகும் கூட தமிழ்நாடு சட்டப்பேரவைக்கு உள்ளாக பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கு அவருக்குரிய கால அவகாசம் வழங்கப்படும். அந்த அவகாசத்திற்குள்ளாக காங்கிரஸ், இடதுசாரிகள், விடுதலை சிறுத்தைகள் கட்சி உள்ளிட்ட கட்சிகளை தொடர்பு கொண்டு தமிழக வெற்றி கழகம் தங்களுக்கு ஆதரவை பெற முடியும். அல்லது அதிமுக கூட ஏதேனும் ஒரு முடிவை எடுக்கக்கூடும். ஏனென்றால் திமுகவிற்கு எதிரான அரசியலில் ஈடுபடக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏதேனும் ஒரு முடிவை எடுக்கக்கூடிய விஜய் அது தொடர்பாக ஆலோசிப்பதில் தவறில்லை, விஜய் ஆட்சி நடத்துவதில் தவறில்லை என்ற முடிவை கூட எடுக்கக்கூடும். எனவே அடுத்து வரக்கூடிய 1-2 நாட்களுக்குள் சில அரசியல் சுவாரஸ்யங்கள் தமிழகத்திலே அரங்கேறப்போட இருக்கின்றன என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் தான் தாவேகா தலைவர் விஜய் நாளை மறுநாள் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டு தன்னோடு சில முக்கிய துறைகளுக்கான அமைச்சர்களையும் பொறுப்பேற்க செய்து அதன் தொடர்ச்சியாக தமிழ்நாடு சட்டப்பேரவைக்குள்ளாக ஒரு 2 வார காலம் அளவு இடைவெளியை பெற்றுக்கொண்டு கால அவகாசத்தை ஆளுநரிடமிருந்து வாங்கிக் கொண்டு அதன் பிறகு தமிழ்நாடு சட்டப்பேரவையிலே தனக்கு 118 உறுப்பினர்களுக்கும் குறைவில்லாமல் ஆதரவு தெரிவித்திருக்கின்றார்கள் என்பதை நிரூபிக்க முடியும். திமுக உள்ளிட்ட கட்சிகள் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை தாவேகாவிற்கு எதிராக முதலமைச்சராக பொறுப்பேற்றால் விஜய்க்கு எதிராக கொண்டு வரக்கூடும். அதன் பிறகு நம்பிக்கையில்லா தீர்மானத்தை தோற்கடிக்க வேண்டும் என்றால் 118 உறுப்பினர்களுடைய ஆதரவு தேவைப்படும். அதற்கான ஆதரவை திமுகவினுடைய கூட்டணியில் அங்கம் பெற்றிருக்கக்கூடிய கட்சிகளிடமிருந்தே பெறுவதற்கான முயற்சியில் தமிழக வெற்றி கழகம் ஈடுபட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே அடுத்து வரக்கூடிய 1-2 நாட்களுக்குள்ளாக அவையெல்லாம் இறுதி செய்யப்படும். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராக விஜய் பொறுப்பேற்றுக் கொண்டால் மீண்டும் அவர் ஒரு கருத்தை பொதுவெளியிலே அரசியல் தலைவர்களுக்கு முன்பாக வைக்கக்கூடும். அதாவது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுப்பதற்கு விஜய் எப்பொழுதுமே தயாராக இருக்கின்றார். தன்னுடைய கட்சியினுடைய முதல் மாநாட்டிலேயே விக்கிரவாண்டியிலேயே விஜய் சொன்ன ஒரு நிலைப்பாடு அதுதான்.
ஏனென்றால் ஆட்சி அதிகாரத்தில் பங்கெடுக்க வேண்டும், சிறிய கட்சிகளுக்கும் அதிகாரத்திற்கு வருவதற்கான வாய்ப்பை வழங்க வேண்டும் என்பது விஜயனுடைய கொள்கை நிலைப்பாடாக இருக்கின்றது. தமிழக அரசியல் கட்சியினுடைய சித்தாந்தமாக அதை வைத்திருக்கின்றார்கள். கூட்டணி கட்சிகளுக்கும் இடம் கொடுக்க வேண்டும் என்பதை. எனவே காங்கிரஸ், விடுதலை சிறுத்தை, இடதுசாரிகள் உள்ளிட்டவர்கள் எல்லாம் என்ன நிலைப்பாடு எடுக்கப் போகின்றார்கள் என்பது ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்கின்றது. ஏனென்றால் விசிகாவை பொறுத்தவரை அவர்களும் அந்த கருத்தை தான் நீண்ட காலமாக வலியுறுத்தி வருகின்றார்கள். இன்று கூட செய்தியாளர் சந்திப்பில் இடதுசாரிகளும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவனும் பேசும் பொழுது ஒரு கருத்தை முக்கியமாக சொல்லியிருந்தார்கள். இப்பொழுதைய அரசியல் சூழ்நிலையிலே அது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கருத்தாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் திமுக கூட்டணியில் இடம்பெற்று தேர்தலை சந்தித்து சில உறுப்பினர்களை பெற்றிருக்கக்கூடிய இடதுசாரிகளும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவரும் செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுது, நாங்கள் திமுகவோடு கூட்டணி வைத்தது என்பது பாஜக அதிமுக ஆட்சியை அகற்ற வேண்டும், அவர்கள் ஆட்சிக்கு வரக்கூடாது, அது போன்ற ஒரு சூழலை ஏற்படுத்திவிடக் கூடாது என்பதற்காகத்தான் நாங்கள் திமுகவோடு கூட்டணி வைத்தோம். எனவே அது இந்த தேர்தலோடு முடிந்து விட்டது என்பதை போன்ற ஒரு கருத்தை சொல்லியிருந்தார்கள். இது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கருத்தாக பார்க்கப்படுகின்றது. வெளிப்படையாக அவர்கள் இந்த தேர்தலோடு அந்த கூட்டணி முடிந்து விட்டது என்பதை சொல்லவில்லை என்றாலும் கூட அவர்கள் சொன்ன கருத்தினுடைய மைய பொருள் என்னவென்றால், திமுகவோடு நாங்கள் கூட்டணி அமைக்க காரணம் அதிமுக பாஜக அரசு இங்கே உருவாகிவிடக் கூடாது, எனவே அதை நாங்கள் இந்த தேர்தல் முடிவிலே செய்து காட்டிவிட்டோம் என்று சொல்லி இருக்கின்றார்கள். எனவே இதன் தொடர்ச்சியாக இப்போது இருக்கக்கூடிய அரசியல் சூழலுக்கு ஏற்ப அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு இல்லாத சூழ்நிலையில் மற்றொருவர் ஆட்சி அமைப்பதற்கு நாங்கள் துணையாக இருக்கலாம் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டிற்கு அவர்கள் இனி வரக்கூடிய நாட்களில் செல்வதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. ஏனென்றால் தொடர்ந்து செய்தியாளர் சந்திப்பிலே நாம் அந்த ஒரு கேள்வியை முன்வைத்தோம். விஜய்க்கு ஆதரவளிக்க மாட்டோம், தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவளிக்க மாட்டோம் என்கின்ற கருத்தை நீங்கள் ஏன் வெளிப்படையாக சொல்ல மறுக்கின்றீர்கள்? தலைமை முடிவெடுக்கும், தலைமையோடு பேசி முடிவெடுப்போம், திமுகவோடு கூட்டணி வைத்ததற்கு காரணம் அதிமுகவை வீழ்த்த வேண்டும் என்பது மட்டும்தான் என்பதை போன்ற கருத்துக்களை சொல்லக்கூடிய நீங்கள் வெளிப்படையாக தாவேகாவோடு பேச வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை, கூட்டணி அரசில் அங்கம் பெற வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை, நாங்கள் திமுக தலைமையிலான கூட்டணியில் இருக்கின்றோம், திமுகவினுடைய தலைவர் தோல்வியை தழுவி இருக்கின்றால் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாங்கள் ஏதேனும் ஒரு முடிவெடுத்தால் அது அந்த தலைமையில் இருக்கக்கூடிய கட்சிக்கு ஒரு நெருடலை ஏற்படுத்தும், அது போன்ற நிலைப்பாட்டுக்கு செல்ல எங்களுக்கு விருப்பம் இல்லை என்ற கருத்தை அவர்கள் சொல்லவில்லை. அவர்கள் நாங்கள் பேசி முடிவெடுப்போம், திமுகவோடு கூட்டணி வைத்ததற்கு காரணம் அதிமுக வரக்கூடாது என்பது மட்டும்தான் என்பதை போன்ற கருத்துக்களை மட்டுமே சொல்லி இருப்பதன் காரணமாக கிட்டத்தட்ட அந்த கட்சியினுடைய தலைமையில் இருக்கக்கூடியவர்களிடையே ஒரு தாவேகாவோடு கூட்டணி வைத்தால் என்ன என்ற கருத்தை அவர்கள் இன்னும் முற்றுமுழுதாக புறக்கணிக்கவில்லை. தொண்டர்களிடமிருந்து, நிர்வாகிகளிடம் இருந்து வரக்கூடிய அந்த கருத்துக்கு செவிசாய்த்துக் கொண்டிருக்கின்றார்களோ என்ற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கின்றது. எனவே தாவேகா இப்பொழுதைய சூழ்நிலையிலே ஆட்சி அமைப்பதற்கு பிரகாசமான வாய்ப்புகள் இருக்கின்றன. அவர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 நாட்கள் அளவு அவகாசம் வழங்கப்படும் ஆளுநர் மூலமாக. எனவே அந்த 15 நாட்களுக்குள்ளாக தமிழக வெற்றி கழகம் அவர்கள் நினைத்த அந்த ஆதரவை பெற்றுவிட முடியும். எனவே தாவேகா இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே முக்கியமான ஆலோசனை மேற்கொண்டிருக்கின்றார்கள். ஒரு பக்கம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய வெற்றியாளர்கள் சட்டப்பேரவை உறுப்பினர்களாக தேர்வாகக்கூடியவர்கள் எல்லாம் மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதியிலே தங்க வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். தாவேகா தலைவர் விஜய் கடந்த நேற்று பிற்பகல் முதலே தொடர்ந்து உற்சாகத்தோடு காணப்படுகின்றார் என்பதை பார்க்கின்றோம். இன்றும் கூட பனையூருக்கு வந்த பொழுது எப்பொழுதும் இல்லாத ஒரு உற்சாகத்தோடு அவர் காணப்பட்டார். முதலமைச்சராக வருவதற்கான வாய்ப்புகள் தனக்கு உருவாகி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதை பயன்படுத்துவதற்கு முழு அளவில் விஜய் தயாராகிவிட்டார் என்பதை பார்க்க முடிகின்றது. விஜய் முதலமைச்சராக வந்தவுடன் முதல் கையெழுத்து என்ன போட போகின்றார் என்பதையெல்லாம் ஆலோசித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஏற்கனவே விஜய் வழங்கியிருந்த வாக்குறுதிகளிலே இல்லத்தரசிகளுக்கு, அதாவது குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் 2500 ரூபாய் கொடுப்போம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். தமிழ்நாடு அரசினுடைய நிதி நிலைமை எப்படி இருக்கின்றது என்பதையெல்லாம் பொறுத்து அதை செய்யக்கூடிய நடைமுறை உள்ளிட்டவற்றையெல்லாம் ஆலோசித்து வருகின்றனர். முழு தகவல்களுக்கு நன்றி ராஜகுமரன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.